செஸ்ட்டுக்கு கீழே வர பெல்ட் பீஸ் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். பே பண்ணிருக்கேன். இப்போ ரெண்டு பீஸ் வச்சு திக் பீஸாக வச்சு நம்ம ஷேப் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் போட் மாதிரி லைட்டாக ஷேப் எடுத்து இது வந்து இங்கேருந்து இப்படி எடுத்துக்கணும். இங்கே கொஞ்சம் சின்ன இப்படி கிராஸ் நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் கிராஸு இதில் பீஸ் கொஞ்சம் பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு பீஸ் எல்லாம் ஜாயின் போடுற மாதிரி தான் சில ப்ளவுஸுங்களுக்கு வரும். சில ப்ளவுஸுங்களுக்கு நம்ம ஜாயின் போடாத அழகாக ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இந்த அளவு பொறுத்தவரையும் இவங்களோட செஸ்ட் அளவு பொறுத்து ஜாயிண்ட் வந்திருக்கக்கூடாது. ஏன் வந்ததுன்னா நம்ம வந்து கைக்கு வந்து பஃப் ஹேண்ட் வச்சிட்டோம், நம்ம நார்மல் ஸ்லீவ் வைக்கலை. அதனாலேயே நமக்கு வந்து கண்டிப்பாக நிறைய துணி அதில் போயிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வந்து அதுவும் பட்டியில் தான் நமக்கு வந்திருக்கு. மற்ற மேல் பீஸ்லேயோ பேக் பீஸ்லேயோ நமக்கு வரல. இப்போ நான் இங்கே ஒரு நாச்சு போட்டிருந்தேன் இல்லையா, அப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன் இல்லையா, இந்த பார்ட்டை ஃப்ரண்ட்டில், அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுக்கு இந்த பக்கம் இப்படி வச்சுருக்கணும். இப்படி வைக்கணும். இப்படி வச்சு ஸ்டிச் போட்டுட்டு வரணும். அப்போ இந்த பெரிய டாட் இருக்குல்ல, இதை இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இதை மடித்து விடணும். இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துக்கெல்லாம் ஜாயின் பீஸ் ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸ் நல்லா பிரிஞ்சு வராத தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த சைடு பாயிண்டில் தான் நம்ம வைக்கணும். அதாவது இந்த பெரிய டாட் பிடிச்சிருக்க அந்த 1 இன்ச்சு டாட் பிடிச்சிருக்கிற இந்த சைடில் இந்த பட்டி இப்படி வச்சு மடித்து விட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும், இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதை வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த பேலன்ஸ் பீஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டி கண்டிப்பாக வைக்கணும். கண்டிப்பாக பட்டி வைக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஒரு சில பேருக்கு சின்னதாக வரும், ஒரு சில பேருக்கு பெருசாக வரும். அது வந்து பேக்கோட கம்பேர் பண்ணும்போது தான். அதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் தேடணும்னு அவசியம் இல்லை.
ஒரு பட்டி ரெடி ஆகிட்ட உடனே செகண்ட் பட்டியும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது இந்த சைடு, அதாவது இந்த சின்ன டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த சைட் பாயிண்ட், அதான் கொக்கி பட்டி வரும் நமக்கு. கொக்கி பட்டி சின்னதும் பெருசாக வந்துடக்கூடாது, அதுக்காக தான் பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து கொக்கி பட்டிக்கும் அயுக் பட்டிக்கும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும்.